ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கார்த்திகை டிவி. நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் இருக்கோம். எங்கள் வண்டியை பார்க் பண்ணுறதுக்காக பார்க்கிங் ஏரியாவில் இருக்கோம். அங்கே நாங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போகலான்ட்டு மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி அம்மாவை தரிசனம் பண்ணலான்னு போகிறோம். அங்கே பொங்கல் வச்சுட்டு அம்மாவை தரிசனம் பண்ணிட்டு வரலான்ட்டு கிளம்பிட்டோம். காலையே கிளம்புறதால எங்களுக்கு நாங்கள் வழக்கமாக போகிற ஹோட்டல்லாம் டிஃபன் ரெடி ஆகலை. அதனால பஸ் ஸ்டாண்டில் இருக்க ஹோட்டல்லையே சாப்பிட்டுடலான்னு சொல்லிட்டு போகிறோம். அங்கே போயிட்டு நம்ம ஆர்டர் பண்ணிக்கலான்ட்டு போயிட்டோம். அங்கே போய் ஆர்டர் பண்ணிட்டோம். நான் ஒரு தோசையும் வடையும் சொல்லியிருந்தேன். எங்கள் வீட்டுக்கார் வந்து பொங்கல் இட்லி சொல்லியிருந்தாரு. 2 பேரும் சாப்பிட்டுட்டோம். சாப்பிட்டு அதோட நாங்கள் பஸ் ஸ்டாண்டுக்கு பஸ் ஸ்டாண்ட் போகலான்னு கிளம்பிட்டோம். அங்கே போயிட்டு எங்களுக்கு த்ரூவா பஸ் கிடைக்கல மேல்மலையனூருக்கே. அதனால அங்கே செஞ்சி போயிட்டு தான் போக முடியும்னு சொல்லி நாங்கள் திருவண்ணாமலை பஸ்ஸில் பிடிச்சோம். திருவண்ணாமலை பஸ்ஸில் தான் ஏறி உக்காந்துட்டோம் 2 பேரும். அங்கே போயிட்டு செஞ்சியில் பாருங்க, சூப்பராக மலை அழகா இருக்கு. அந்த இயற்கையான மலையை பாருங்க, ரொம்ப ரம்மியமா இருக்கு. அடுத்து நம்ம கோயில் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ கோயிலுக்கு வந்துட்டோம். அங்க பொங்கல் வைக்கிறதுக்காக எல்லாத்தையும் ரெடி பண்ணேன் நானு. இந்த அடுப்பும் விறகும் அங்கேயே கொடுக்குறாங்க, 50 ரூபாய் அது வாங்குறதுக்கு. தண்ணியும் சேல்ஸ் பண்றாங்க அங்க. அது நாங்க ஏற்கனவே தண்ணி எடுத்துட்டு போயிருந்தோம், 2 கேன் தண்ணி எடுத்துட்டு போயிருந்தேன். பத்தாதுன்னு சொல்லிட்டு அங்கேயும் ஒரு கேன் வாங்கினேன். ஒரு கேன் வந்து 10 ரூபாய் சொன்னாங்க. சரின்ட்டு எடுத்துட்டு வந்துட்டு இங்க அடுப்புக்கு கோலம் போட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சேன். அது பாத்திரத்துக்கும் பொங்கல் வைக்கிற பாத்திரத்தையும் டெக்கரேட் பண்ணி மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணிட்டேன். அங்கே வாங்கின தண்ணியே ஃபஸ்ட்டு ஊற்றிடலான்ட்டு அந்த தண்ணியை வாங்கி யூஸ் பண்ணிட்டேன். இப்போ விறகுலாம் வச்சு கற்பூரம் வச்சு அடுப்பு பற்ற வச்சேன். நாங்கள் வேண்டி வந்த வேண்டுதல் அங்காளம்மன் கிட்ட வச்சு நான் வேண்டுதல் வச்சு அடுப்பு பற்ற வச்சேன். நல்லபடியாக பொங்கல் சீக்கிரமாக பொங்கி வரணும்னு வேண்டிட்டு வச்சேன். கொலை வச்சுட்டு நாங்கள் அதில் அரிசி சிறுபருப்பெல்லாம் போட்டு பால் கொஞ்சம் ஊற்றி வச்சேன். பாருங்க, உடனே எனக்கு பொங்கல் பொங்கி வந்துடுச்சு. நான் வேண்டுதல் சீக்கிரமா நிறைவேறும்ன்றத அறிகுறியா அம்மா எனக்கு காமிச்சு கொடுத்தாங்க. மூலவர் சன்னதியில பொங்கலும் மாவிளக்கும் வச்சு தரிசனம் பண்ணிட்டு அங்கிருந்து நாங்க உற்சவர் சாமியும் பார்க்கறதுக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். உற்சவர் சாமிக்கு ஆடிப்புறன்றதால வளையல் மாலை போட்டிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அங்கிருந்து நாங்க கிளம்பிட்டோம். சாமி கும்பிட்டுட்டு செஞ்சில போய் சாப்பிட்டுக்கலான்னு கிளம்பிட்டோம். குழம்பு, மோர், ரசம், சாதம், பாயாசம், கேரட் பீன்ஸ் பொரியல், அப்பளம், அரைக்கீரை கூட்டு, முருங்கைக்காய் சாம்பார். வாங்க சாப்பிடலாம். மதியான சாப்பாடு இன்னைக்கு நம்ம ஹோட்டல்ல சாப்பிடுறோம். வசந்த பவன், செஞ்சில இருக்கிற வசந்த பவன் ஹோட்டல்ல சாப்பிடுறோம்.